நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யானை வாயில தலையை விட்டு கொண்ட ட்ரம்ப் இந்தியாவை சீண்டி தவறு செஞ்சுட்டார் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான வார்னிங் ஒன்று கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அடிச்சு ஆடி இருக்காங்க இந்தியா. அதுவும் பிரிக்ஸ் நாடுகளை வச்சு மோடி அவர்கள் ஒரு முக்கியமான கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இதோட மட்டும் இந்தியா நிறுத்தல. ட்ரம்ப் அவர்களுடைய வரிக்கு நடுவே 8700 கோடி ரூபாயில ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை போட்டு இந்தியா மாஸ் காமிச்சிருக்காங்க. இதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லாவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே லேட்டஸ்டா என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய இறக்குமதி பொருட்கள் மேலே 50% வரை விதிச்சிருக்கும் நிலையில் பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி ஜாக்ஸ் அவர்கள் இது குறித்து அமெரிக்காவுக்கு தன்னுடைய கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாரு. அமெரிக்க அரசியல்வாதிகள் இந்தியாவை பற்றி துளியும் கவலைப்படுறதில்ல. இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்தியா நம்முடன் நெருக்கமாக இருக்கணும். சீனாவுக்கு எதிராக குவாட் அமைப்பில் அமெரிக்கா கூட சேர்றதுனால இந்தியா நீண்ட கால பாதுகாப்பை பெறாது. இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவையே இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை. இந்தியா உலகில் சுதந்திரமான நிலைப்பாடு கொண்ட ஒரு பெரிய சக்தி. ட்ரம்ப் வரிகள் குறித்து செய்யும் அனைத்தும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவை சீனா கூட நெருக்கமாக விடக்கூடாது, நம்முடன் நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேணும். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு எதிராக செயல்படுறாரு. அதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் இந்தியாவில் இருந்தபோது இந்தியா அமெரிக்கா நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அமெரிக்காவுக்கு இந்தியா ஒரு நல்ல பங்காளியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்படிப்பட்ட இந்தியாவை அமெரிக்கா பகைத்துக் கொள்வது சரியாக இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்தியாவிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள், ரொம்ப ஆபத்தான முடிவு அப்படின்னு JP Morgan Chase & Co நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரி ஜேமி டிமோன் அவர்கள் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எச்சரிக்கை விடுத்தது கவனம் பெற்றிருந்தது. ட்ரம்ப் இப்போது வரி விதிப்பு எச்சரிக்கைகளை விடுக்கும் நிலையில் JP Morgan Chase & Co வார்னிங் மீண்டும் கவனம் பெற்றிருக்கு. அமெரிக்காவுடைய இந்த 50% வரி விதிப்பு இன்னைக்கு ஆகஸ்ட் 27 இந்திய நேரப்படி பார்த்தோம்னா காலையில் 9:30 மணிக்கு அமலுக்கு வந்திருக்கு. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 25% வரியுடன் கூடுதலாக 25% சேர்க்கப்பட்டிருக்கு. ரஷ்யா கூட பொருளாதார தொடர்பு வைத்துள்ள நாடுகள் மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டு வரும் வரி விதிப்பு நடவடிக்கையின் உச்சமாக இது பார்க்கப்படுது. அமெரிக்காவுடைய இந்த புதிய வரி விதிப்பை இந்தியா கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இந்தியா மேல ட்ரம்ப் அவர்கள் வரி போட காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா மேல வரியை போட்டோம்னா இந்தியாவுடைய நிறுவன பொருட்களை, இந்திய உற்பத்திகளை அமெரிக்கர்கள் வாங்குறத குறைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம். அதாவது இந்திய பொருட்களுடைய விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு மக்கள் வாங்க மாட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நினைச்சாரு. இதனை அடுத்து தான் இந்தியா மேல ட்ரம்ப் அவர்கள் கடுமையான வரிகளை விதிச்சிருக்கிறாரு. ஆனா இது அமெரிக்காவுடைய சில்லறை வியாபாரிகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா இந்த வரி விதிப்பு காரணமாக அதிகம் பாதிக்கப்படுறது அமெரிக்கர்கள் தான். உதாரணமா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போது இந்திய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா 25% வரிகளை விதிச்சிருக்கு. இதனால இந்தியாவிலிருந்து அமெரிக்க விற்பனையாளர் ஒருவர் கப்பன் சாசர் ஒன்றை இறக்குமதி செஞ்சார்னா அதுக்கு 25% வரி விதிக்கப்படும். ஆனா இதை யார் கொடுப்பா? இந்தியர்கள் இதை கொடுக்க மாட்டாங்க. இந்திய நிறுவனமும் கொடுக்காது. இந்த வரியை இறக்குமதி செய்யறவர் தான் கொடுப்பாரு. அதாவது யார் இறக்குமதி செய்யறாங்களோ அமெரிக்காவை சேர்ந்த அவர்கள் தான் கூடுதல் வரியை போடுவாங்க. இதுக்காக ஏற்படும் செலவை சமாளிக்க அவங்க விலையை ஏற்றுவாங்க. அதாவது இந்திய பொருட்களை இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் தான் இந்த செலவை ஏற்கும். அந்த விலையை கொடுக்க போவது அமெரிக்கர்கள் தான், அமெரிக்க மக்கள் தான். சில விவசாய பொருட்களுடைய விலையை ஏற்ற முடியாத பட்சத்தில் அதை இறக்குமதி செய்யும் விவசாயிகள் தான் சமாளிக்க வேண்டும். அவர்கள் தான் இழப்பா சந்திப்பாங்க. ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டிருக்கும் இந்த நடவடிக்கையினால அமெரிக்காவில் பணவீக்கம் உச்சமடைஞ்சிருக்கு. அங்கே பொருளாதாரம் மிக மோசமான நிலை அடைஞ்சிருக்கு. 2025ஆம் ஆண்டில் அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்த 86 பில்லியன் பொருட்களில் 60 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள், அதாவது 3/2 பங்கு இப்போது 50% வரி விதிப்பின் கீழ் வரும். இந்திய அரசுடைய மதிப்பீடுகள் சற்று குறைவாக, அதாவது 48.2 பில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. இதில் நேரடியாக இந்தியா பாதிக்கப்பட்டாலும் மறைமுகமாக அமெரிக்காவே அதிகம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் பிரிக்ஸ் நாடுகளுடனான வர்த்தகத்தை 100% இந்திய ரூபாயில் மேற்கொள்வதற்கான பணிகளை நேற்று முதல் இந்தியா தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதாவது இந்தியா பிரிக்ஸ் நாடுகளுடன் முழுமையாக இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய தொடங்கியிருக்காங்க. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையையும் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. இந்தியா தற்போது அமெரிக்கா கூட பனிப்போர் சூழலில் இருக்கும் நிலையில் இந்த மாதிரியான நடவடிக்கை உலக சந்தைகளில் டாலருடைய மேலாதிக்கத்தை கணிசமாக குறைக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு மேலும் அழுத்தம் கொடுக்கும் செயலாகவே பார்க்கப்படுது. இதுக்கு முன்னதாக RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள ஒரு புதிய அறிவிப்பின்படி பார்த்தோம்னா, ஓஸ்ட்ரோ கணக்குகளை திறக்க வங்கிகளுக்கு முன் அனுமதி தேவையில்லை. இனி வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் இந்திய ரூபாயை பயன்படுத்தி சிறப்பு ஓஸ்ட்ரோ கணக்குகள் மூலம் வர்த்தக செட்டில்மெண்ட்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இதன் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து பொருட்களை வாங்கவோ அல்லது விற்கவோ தங்கள் நாணயத்தை அமெரிக்க டாலராக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நேரடியாகவே தங்களுடைய ஓஸ்ட்ரோ கணக்கில் உள்ள இந்திய ரூபாயை பயன்படுத்தலாம். இது வர்த்தக செயல்பாடுகளை எளிதாக்குது அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்திய பொருட்களின் மீது 50% வரி விதித்ததுக்கு பிறகு இந்த கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய ரூபாயை வலுப்படுத்தும் இந்த முயற்சி அமெரிக்க வர்த்தக கொள்கைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுடைய நேரடி பதிலடியாகவே இது பார்க்கப்படுது. பிரிக்ஸ் நாடுகளோட மட்டுமில்லாமல் இந்திய ரூபாயில் நேரடியாக பணம் செலுத்தும் வாய்ப்பை வழங்கும் சுற்றறிக்கையை இந்தியா பல நாடுகளுக்கும் அனுப்பியிருக்காங்க. இது இந்தியாவுடைய சர்வதேச வர்த்தக நிலையில் முக்கிய பங்காற்றுவதோடு உலக சந்தையில் டாலருடைய ஆதிக்கத்தை குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓஸ்ட்ரோ கணக்குகள் மூலம் வெளிநாட்டிலிருந்து அதிக ரூபாய் வரத்து கிடைக்கும் அப்படின்னு மத்திய வங்கி நம்புது. இது உள்நாட்டு அந்நிய செலாவணி விகிதத்தை வலுப்படுத்தும், மேலும் பணமாற்ற செலவுகளை குறைக்கும் அப்படின்னும் இந்த செலவுகள் நேரடியாக அந்நிய செலாவணி சந்தையால் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஏற்பாடு உலக சந்தைகளில் பயன்படுத்தப்படும் கோர் ரெஸ்பாண்டன்ட் பேங்கிங் வழிமுறைகளை போன்றது அப்படின்னு ரிசர்வ் வங்கி விளக்கியிருக்காங்க. இது பிரிக்ஸ் நாடுகளுக்கு வர்த்தகத்தில் பயனளிக்கும் அப்படின்னும் ட்ரம்ப் அவர்களுடைய தடைகளின் தாக்கத்தை தவிர்க்க உதவும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்தியா ரூபாயை அமெரிக்க டாலருக்கு போட்டியாக பயன்படுத்தும் நிலையில் மற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளும் சர்வதேச வர்த்தகத்தில் தங்கள் உள்ளூர் நாணயங்களுடைய பயன்பாட்டை ஊக்குவிக்க தொடங்கியிருக்காங்க. இதே வேளையில் இந்தியா அமெரிக்காவுக்கு இன்னொரு சம்மட்டி அடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு 50% வரிகளை விதிச்சிருக்கிறாரு. இதனால 2 நாடுகளுக்கு இடையிலான உறவு பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் ஏற்றுமதி பெருமளவுல சரிவை சந்திக்க இருக்கு. இப்பேற்பட்ட சூழல தான் அமெரிக்க நிறுவனத்துடன் 8700 கோடி ரூபாய்க்கு இந்தியா முக்கிய ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. அதே போல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா 4 முறை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஃபோனை எடுக்கலை. இதன் மூலமாக 2 தலைவர்களுக்கும் இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியா சார்பில் அமெரிக்க நிறுவனத்திடம் 1 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாயில் பார்த்தோம்னா 8700 கோடி ரூபாய்க்கு மதிப்புக்கு முக்கிய டீல் ஒன்று செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அமெரிக்காவில் ஜிஇ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருது நண்பர்களே. இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் நம்முடைய நாடு முக்கிய டீல் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது நம் நாட்டுடைய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் இலகுரக போர் விமானமான தேஜஸுக்கு தேவையான இன்ஜின்களை வாங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. 113க்கும் அதிகமான GE404 இன்ஜின்கள் வாங்க நம்முடைய நாடு முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்கான ஒப்பந்தம் வரும் செப்டம்பர் மாதம் கையெழுத்தாகலாம் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து அமெரிக்க நிறுவனம் மாதம் 2 இன்ஜின்களை நம்முடைய நாட்டுக்கு வழங்குறாங்க. ட்ரம்புடைய வரி விதிப்புக்கு நடுவே அமெரிக்க நிறுவனத்துடன் போடப்படும் 2வது ஒப்பந்தம் இதுவாகும். ஏற்கனவே LCA Mark 1A போர் விமானங்களுக்கான 97 இன்ஜின்கள் 62,000 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில தான் இப்போது 8700 கோடி ரூபாயில் 2வது ஒப்பந்தத்துக்கு இந்தியா தயாராகிட்டு வருது. இதே வேளையில் ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்புனால சீனா பாகிஸ்தானுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த வகையில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது அமெரிக்காவில் இந்தியா இலக்கும் மார்க்கெட்டை மையப்படுத்தி எந்தெந்த நாடுகள் லாபம் ஈட்டும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் நம் நாட்டுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான், சீனா உள்பட பல நாடுகள் இருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம் நாட்டின் மீதான வரி விதிப்பின் காரணமாக அமெரிக்காவை வச்சு அண்டை நாடுகள் பெரிய அளவில் லாபம் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய நாட்டை ஒப்பிடும்போது இந்த நாடுகளுக்கு அமெரிக்கா குறைந்த அளவில் வரி விதிச்சிருக்கு. இதனால் அமெரிக்காவுக்கான நம் நாட்டின் ஏற்றுமதி சரியும் நிலையில் சீனா, வியட்நாம், மெக்சிகோ, துருக்கி, பாகிஸ்தான், நேபாளம், குவாத்தமாலா மற்றும் கென்யா உள்ளிட்ட நாடுகள் பெரிய அளவில் பலனடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வியட்நாம், மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் ஜவுளி மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க. தற்போது நம் நாட்டுடைய ஜவுளி, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அமெரிக்காவுக்கு செல்லாத நிலையில் அதை வியட்நாம், மெக்சிகோ நாடுகள் பயன்படுத்தி லாபம் அடையலாம். அதே போல் பிற நாடுகளும் அமெரிக்காவை பயன்படுத்தி கொண்டு வர்த்தகத்தை அதிகரிக்க இருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.